நாமே நம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து விடுகிறோம். எதை என்று கேட்கிறீர்களா? குழந்தைகள் நம்மை பார்த்துதான் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்கிறார்கள். அதில் முக்கியமான ஒன்றுதான் முதியோர் இல்லம். ஆம் நண்பர்களே, முதியோர் இல்லம் பற்றிதான் நாம் இன்றைக்கு ஒரு சிறு கதை மூலமாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது உங்கள் டேல்ஸ் பை வித்யா. நான் உங்கள் தனலட்சுமி. ரமேஷ் என்பவர் தனது தாய், தந்தை, மனைவி மற்றும் 2 குழந்தைகளுடன் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார். திடீரென ஒரு நாள் அவர் தந்தை இறந்து விட்டார். கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு செல்வதால் தன் தாயை வீட்டில் சரியாக கவனிக்க முடியவில்லை. பின்பு ரமேஷும் அவரது மனைவியும் கலந்து பேசி தன் தாயை முதியோர் இல்லத்தில் சேர்க்க முடிவு செய்தனர். அடுத்த நாள் ரமேஷ் தனது தாயிடம் சூழ்நிலைகளை கூறி தன் தாயை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டார். மாதத்திற்கு ஒருமுறை தன் தாயை முதியோர் இல்லத்திற்கு சென்று சந்தித்து வந்தார். வருடங்கள் கடந்தன. ஒரு நாள் அவருடைய தாய் ரொம்பவும் முடியாமல் இருப்பதாக தகவல் வந்தது. ரமேஷும் உடனே தன் தாயை சந்திக்க சென்றார். தாய் சாகும் தருவாயில் இருந்தார். ரமேஷ் தன் தாயிடம் உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா என்று கேட்டார். உடனே ரமேஷின் தாய், இந்த முதியவர் இல்லத்தில் மின்விசிறிகள் எதுவும் இல்லை, காற்று இல்லாமலும் கொசு கடித்தும் நிறைய நாட்கள் தூங்காமல் இருந்திருக்கிறேன். இங்கு தரும் கெட்டுப்போன சாப்பாட்டை சாப்பிட முடியாமல் பல நாட்கள் சாப்பிடாமல் இருந்திருக்கிறேன். எனவே இந்த இல்லத்திற்கு சில மின் விசிறிகளும் சாப்பாடு கெட்டு போகாமல் பாதுகாத்து வைத்திருக்க ஒரு குளிர்சாதன பெட்டியும் வாங்கி கொடுப்பாயா என மெல்லிய குரலில் தாய் கேட்டார். ரமேஷ் தன் தாய் கூறியதை கேட்டு ஆச்சரியப்பட்டார். உடனே தன் தாயிடம், பல வருடங்களாக நான் உங்களை பார்க்க வருகிறேன். ஒரு நாள் கூட இப்படி ஒரு குறையை நீங்கள் என்னிடம் சொல்லவில்லை. இப்போது மட்டும் ஏன் இதை கேட்கிறீர்கள் என்று தன் தாயிடம் கேட்டார். உடனே ரமேஷின் தாய் அவரின் முகத்தை ஏறெடுத்து பார்த்து, மகனே, இங்கு மின்விசிறி இல்லாமல் கொசுக்கடியை தாங்கிக் கொண்டு உறங்குவதற்கு நான் பழகி கொண்டேன். இங்குள்ள பசியையும் துன்பங்களையும் என்னால் பொறுத்து கொள்ள முடியும். ஆனால் உனது குழந்தைகள் உன்னை இந்த இல்லத்திற்கு அனுப்பும்போது உன்னால் அவற்றை தாங்கிக் கொள்ள முடியாது என நினைத்து வருந்துகிறேன். அதனால்தான் இப்போது கேட்கிறேன் என்று தாய் கூறினார். இதை கேட்ட ரமேஷ் ஒரு நிமிடம் பேச முடியாமல் இருந்தார். ஆம், உண்மைதான் என்று அவருடைய மனது கூறியது. நான் என்னுடைய அம்மாவை வீட்டில் வைத்து பார்த்திருந்தால் என்னுடைய குழந்தைகளுக்கும் அந்த உணர்வு கண்டிப்பாக இருந்திருக்கும். நானே அவர்களுக்கு வாழ்க்கையில் தவறான வழியை காட்டிவிட்டேனே. மேலும் இனிவரும் சந்ததிகள் அனைவரும் அவ்வாறு நடக்கவே வாய்ப்புகள் அதிகமே என்று ரமேஷ் கவலைப்பட்டார். பல வருடங்கள் கடந்தது. மீண்டும் ஒரு நாள் ரமேஷால் அந்த முதியோர் இல்லத்தை காண முடிந்தது. ஆம், அவருடைய மகன் ரமேஷை முதியோர் இல்லத்தில் சேர்க்க வந்திருந்தார். முடிந்தவரை முதியோர்களை நம்முடனே இருக்க வைத்து அவர்களுடன் சேர்ந்து வாழ பழகுங்கள். மேலும் நம் குழந்தைகளுக்கும் தாத்தா பாட்டியுடன் வாழும் முறைகளை கற்றுத்தாருங்கள். அதன் மூலம் பல நல்ல குணங்களை அவர்கள் கற்றுக்கொள்ள நல்ல வாய்ப்பாக இருக்கும். அது அவர்களுக்கு நல்ல பாதுகாப்பு உணர்வையும் கொடுக்கும். ஏனெனில் நமக்கும் ஒரு நாள் முதுமை வரும் என்பதை மறக்க வேண்டாம் நண்பர்களே. வாழ்க்கையில் காயப்படுத்தும் விஷயங்களே கற்றுக் கொடுக்கவும் செய்கின்றன. நன்றி, வணக்கம். மீண்டும் உங்களை வேறொரு கதைக்களத்தில் சந்திக்கிறேன்.